வங்காளதேசம் பிரதமர் ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார். அண்மையில் இந்தியாவின் அண்டை நாடான வங்காளதேசத்தில் சுதந்திர போராட்டத்தில் உயிரிழந்தவர்களின் வாரிசுகளுக்கு வேலை மற்றும் கல்வி நிறுவனங்களில் 30 விழுக்காடு இடஒதுக்கீட்டை மீண்டும் அமல்படுத்த உத்தரவிடப்பட்டது. இதை எதிர்த்து கடந்த மாதம் மாணவர்கள் போராட்டத்தில் குதித்தனர். போராட்டம் மிகப்பெரிய வன்முறையாக வெடித்தது. 200க்கும் மேற்பட்டவர்கள் பலியானார்கள். இந்த வன்முறை கட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன் பிரதமர் ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என மீண்டும் வன்முறை ஏற்பட்டது. இதற்கிடையே நேற்றைய தினம் பிரதமர் ஷேக் ஹசீனா டாக்கா அரண்மனையில் இருந்து வெளியேறினார். பாதுகாப்பு கருதி நாட்டை விட்டு வெளியேறிய வங்காளதேச பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்தார். அங்கு அடைக்கலம் புகுவதற்கான அனுமதி கிடைக்கும் வரை ஷேக் ஹசீனா இந்தியாவிலேயே தங்கியிருக்கலாம் என சொல்லப்படுகிறது. இதனிடையே தலைநகர் டெல்லியில் பிரதமர் மோடி வெளியுறவு மந்திரி ஜெய்சங்கருடன் அவசர ஆலோசனை நடத்தியுள்ளார். இந்த கூட்டத்தில் உள்துறை மந்திரி அமித்ஷா, பாதுகாப்புத்துறை மந்திரி ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் மற்றும் நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் உட்பட பலர் பங்கேற்றனர். மேலும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். அப்போது இந்த விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதும் இந்தியாவும் உயர்மட்ட ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளது. மேலும் இதன் காரணமாக இந்திய வங்கதேச எல்லையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.